நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnahtruth@gmail.com. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة. وقال أيضا: إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. قال رسول الله صلى الله عليه وسلم: مفتاح الجنة الصلاة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத்து நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மேலான கருணையும் அன்பையும் அவனுடைய புனிதமிகு மன்னிப்பு என்ற அந்த உயர்தரமான அந்த மன்னிக்குதலையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் என்றென்றும் தந்தர் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் அந்த உயர்தரமான அந்த நெருக்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை கியாமத்து நாள் வரை நிரந்தரமாக்கி தந்து அவனை வணங்கக்கூடிய உயர்தரமான அந்த நற்குணத்தையும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையும் செழிப்பான ஒரு வாழ்க்கையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகுவதவிட்டும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், செலவீனங்கள், திடீர் செலவீனங்களிலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்ததற்கு உண்டான நோக்கத்தை குர்ஆனிலே சொல்லும்போது
وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று சொல்றார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவும் இந்த இல்லா நடுவில் வரக்கூடிய இல்லா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ரெண்டு எழுத்தும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை என்று சொன்னால் அர்த்தம் வேற மாதிரி போகும். இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறதுனால தான் வணங்குவதற்கு மட்டும் நம்மளை குறிப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அர்த்தமாக அங்கே மாறுகிறது. அரபி அகராதி படித்தவர்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு வார்த்தை இல்லைன்னா பல பல காரணங்களுக்காக வேண்டியும் படைக்கப்பட்டு இருக்கிறது, அதோடு சேர்த்து வணங்குதலும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தை அங்கே ஆகி போய்விடும். இந்த மாவும் இல்லாவும் இந்த ரெண்டு எழுத்தும் இருக்கிறனால தான் வேற எந்த நோக்கமும் இல்லை, வணங்குவதற்கு மட்டும்தான் உங்களை படைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே அர்த்தமாக ஆகுகிறது. ஏன் இதை நான் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நிலைமைகளை நான் பார்க்கும்போது அல்லாஹ்வை வணங்குவது என்பது, தொழுகிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே நிறைய அசால்ட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது, நிறைய பொதுபோக்குத்தன்மை என்பது வந்து கொண்டே இருக்கிறது. என்னமோ இவர்கள் பல 100 ஆண்டு காலங்கள் வாழப்போற மாதிரியும், இவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே அறிவிப்பு செய்து விட்டான், அந்த மரணம் வருவதற்கு ஒரு மாசத்திற்கு முன்னால நம்ம தொழுக ஆரம்பிச்சிடலாம் என்பன போன்ற எண்ணத்திலேயோ என்னமோ தெரியவில்லை. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் தொழுகையை மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த தொழுகையை பற்றி எவ்வளவு உயர்வாக ஹதீசுகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது, திருக்குர்ஆன் ஷரீஃபிலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகளுடைய எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த சமூகம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், உலகம் அழியக்கூடிய அந்த காலகட்டத்தில் சில மனிதர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் சொல்வார்களாம், தொழுகையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய வாப்பாவோட வாப்பானா தொழுக மாதிரி சொல்லுவாங்க, இப்படி தொழுததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று கேள்வி காதால் கேள்விப்பட்டதை பெருமையாக பேசக்கூடிய ஒரு மனிதர்கள் உருவாகுவார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த காலகட்டத்தை இந்த சமூகம் நகர்ந்து போய்கொண்டு இருக்கிறதோ என்ற அச்சமும் உள்ளத்திலே ஏற்படுகிறது. ஏனென்றால் பள்ளிவாசலை சுற்றி இஸ்லாமியர்களுடைய வீடுகள் அதிகமாக இருக்கிறது. பள்ளிவாசலை சுற்றி இஸ்லாமியர்களுடைய வீடு இருக்கிறது. நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும் போது ஜன்னல் வைப்பாங்க. என்னுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள், வீடு கட்டும் போது ஜன்னல் வையுங்கள், எல்லா வீட்டிலுமே ஜன்னல் வைப்பது அது கடமை, ஜன்னல் வைக்கணும் காத்து வர்றதுக்காக வேண்டி. ஆனால் நீங்கள் ஜன்னல் வைக்கும் போது காத்து வர வேண்டும் என்ற நியத்தில் மட்டும் நீங்க வைக்காதீங்க, பாங்கு சத்தம் என்னுடைய ஜன்னல் வழியாக என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், அதனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும் என்ற
என்ற எண்ணத்தில் நீங்கள் ஜன்னல் வையுங்கள். அந்த ஜன்னல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்று என்னுடைய உஸ்தாதுமார்கள் நான் படிக்கக்கூடிய காலத்தில் சொல்லித் தருவார்கள். ஏனென்றால் அந்த ஜன்னல் வழியாக வாங்கு சவுண்டையுடைய குடும்பத்திற்கு வர வேண்டும். அதன் மூலமாக என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தொழுகை கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதாக அந்த நியத்தை நீங்கள் வையுங்கள் என்பதாக என்னுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு பள்ளிவாசலை சுற்றி நம்முடைய வீடுகள் தான் இருக்கிறது. இன்னைக்கு 45 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. தெருவுக்கு தெரு ஒவ்வொரு பள்ளிவாசல் இருக்கிறது. ஆனால் தொழுகக்கூடியவர்கள் 100% அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள், அந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகக்கூடியவர்களாக மாறிவிட்டார்களா என்று சொன்னால் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏதோ 1-2 பேர், சில பேருக்கு மட்டும் தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? பாங்குடைய சத்தத்தை கேட்டால் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்ம யாருமே பள்ளிவாசல் பக்கத்து வர்றதே இல்லை. பள்ளிவாசலுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாங்கு சத்தம் கேட்டுட்டா பாங்கு சொல்லிட்டாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய மக்கள் இன்னைக்கு நிறைய மாறிவிட்டாங்க. ஏன் இவ்வளவு பெரிய அவலநிலை? வீடுகளில் பாங்கு சப்தத்தில் கூட டிவியுடைய சவுண்டை குறைக்காமல் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய வீடுகள் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. டிவி சப்தத்தை குறைக்கிறதே கிடையாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பாத்தானும் டிவி சப்தத்தை, டிவியை குறைமா சவுண்டை குறைமா டிவி அணைக்க மாட்டாங்க. மவுத்தை மட்டும் அமைச்சு விடுவாங்க. சவுண்டை மட்டும் குறைச்சு டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா பாங்கு சொல்லுக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை அல்லவா? அதை கூட இந்த சமூகம் இன்றைக்கு மறந்து போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது தெரியுமா? தொழுகையை பற்றி ஹதீஸ்களிலேயும் குர்ஆன் ஷரீஃபிலேயும் எவ்வளவு உயர்ந்த ஒரு வாழ்க்கை, உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டுமா? உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் எத்தனை, பொருளாதார கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், தெரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாத்திற்கும் நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டாம். பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வாருங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஆண்டவனிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். நான் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான். நான் உதவி செய்கிறேன். தொழுகையை முன்னிறுத்தி நீ உதவி தேடு, உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறானே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதான காலத்தில் கேட்கிறார்கள், ரப்பே எனக்கு ஒரு வாரிசு தாப்பா, எனக்கு ஒரு வாரிசு தா, எனக்கு பின்னால் என்னுடைய இந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்துவதற்கு எனக்கு ஒரு நபியை கொடு என்று சொல்லும் போது அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், நான் உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன். அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் யஹ்யா. இதற்கு முன்னால் யாரும் அந்த பெயர் வைத்திருக்க மாட்டார்கள். அந்த குழந்தை, ஆண் குழந்தை யஹ்யா என்ற ஒரு குழந்தையை நான் தருவேன். அது நபியாக இருக்கும், என்னுடைய வேதத்தை படித்து காட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கோ வயோதிகமாயிருச்சு, 90 வயசு கடந்து போச்சு, என்னுடைய மனைவிக்கோ குழந்தை பெற்றெடுத்திருக்குண்டான எந்த காரணமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதப்போக்கு என்பது நின்று விட்டது. அவளும் கிழவியாக மாறிவிட்டாள். இந்த நேரத்தில் எப்படியப்பா எங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், கால கதாலிக், அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுப செய்தியை சொல்லுவதற்காக மலக்குமார்கள் வருகிறார்கள். இந்த சுப செய்தியை சொல்லுவதற்காக மலக்குமார்கள்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வரும்போது அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். எப்படி தெரியுமா? ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். இந்த சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி மலக்குமார்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள், பள்ளிவாசலில் தொழுது கொண்டு இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை தொழுகையை கொண்டு என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், எத்தனை நபிமார்கள் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்தது, உதவி தேடியது தொழுகையை கொண்டுதான் அங்கே உதவி தேடி இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்களுக்கு எத்தனையோ நோய்கள் இருக்கிறது, எத்தனை பேர்களுக்கு எத்தனை நோய்கள் இருக்கிறது, எத்தனை பிரச்சனைகள். ஆனால் நாம் தொழுகையை மறந்துவிட்டு இந்த சமூகத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்களேன். அட, நம் இஸ்லாமியன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? தொழுகை தான் ஒரு அடையாளம், வேற எதுவும் அடையாளம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், மன் ஹாஃபத அலா ஸலாத்தி கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவாங்க, ஒரு மனிதன் யார் கரெக்டா நேரம் தவறாமல் அந்தந்த நேரத்தில் அந்த இமாம் ஜமாத்தோடு கரெக்டா ஒரு மனிதன் தொழுகையை நிறைவேற்றுகிறானோ, பாதுகாப்பா தொழுகிறான், அப்படி தொழுது கொண்டு வந்தால் அவனுக்கு 100 ஒளியாக அது மாறும், வாழ்க்கையில் ஒளி விளக்கை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். 100 என்று சொன்னா நம்ம அதாவது ஒளி என்று சொன்னால் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வெறும் முகத்தில பிரகாசம் அப்படி மட்டும் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கியாமத்து நாளையில் அவன் தொழுகையாளி என்ற அடையாளம் அவனுடைய நூறானியத்தை வைத்து, அவனுடைய ஒளியை வைத்து, அவனுடைய பிரகாசத்தை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மறுமை நாளையில் இந்த உலகத்திலேயும் அவனுடைய முகத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் என்று ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கை சிறப்பாக ஒரு ஒளிவிளக்காக ஒரு பிரகாசமாக அவனுடைய வாழ்க்கை மாறும். எல்லா கஷ்டங்களும் மாறுவதற்கு அவனுடைய தொழுகை ஒரு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே 100 என்ற வார்த்தையை சொல்லித் தருகிறார் என்பதாக ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்போ வாழ்க்கையில் நீ தொழுகை கரெக்டா நீ தொழுது கொண்டு வந்தால் உன் வாழ்க்கையில் ஒளிவிளக்காக அது மாறும், உன் வாழ்க்கையுடைய ஒளிவிளக்காக அது மாறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அருமையான இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு சுபுஹ் தொழுதாங்க, யோசித்து பாருங்க. எத்தனை தந்தைமார்கள் ஆண்கள் சுபுஹ் தொழுதார்கள், யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நாம் தன்னுடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு பாருங்களேன், நம்ம இன்னைக்கு சுபுஹ் தொழுதமா? சுபுஹ் நம்முடைய ஒளிவிளக்கல்லவா? தொழுகை நம்முடைய ஒளிவிளக்கல்லவா? வாழ்க்கை நமக்கு ஜோதியை, ஒரு பிரகாசத்தை, ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு செயல் அல்லவா? அதை இன்னைக்கு நாம் விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களே. அதோடு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஓ புர்ஹானன், அதுதான்பா உனக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். ஆதாரமே அதுதான். இந்த உலகத்தில் நமக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை மட்டும், வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன இருக்குது? நாம் தர்மம் செய்கிறோம், இஸ்லாம் அல்லாதவர்களும் தர்மம் செய்கிறார்கள். நாம் நோக்கு வைக்கிறோம், இஸ்லாம் அல்லாதவர்களும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். நாம் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம், அதே போன்று அவர்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடியதை நம் அல்லாத வேறு யாரும் செய்யாத ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை மட்டும்தான் என்பதை இஸ்லாமியன் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாமியனுக்கும் இஸ்லாம் அல்லாதவனுக்கும் பிரித்து காட்டுவதே தொழுகை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்வார்கள். என்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தான் இருக்கிறோம் உங்களுக்கு முன்னால், நீங்கள் யாரை சந்திக்க போகிறீர்கள்? நீங்கள் என்னுடைய தோழர்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்தில் வருவார்கள், அவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வாறு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? நாளை மறுமை நாளையில் நீங்கள் எவ்வாறு அடையாளம் கொண்டு கொள்வீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? ஒரு குதிரை இருக்கிறது. அந்த குதிரைக்கு முகம் வெள்ளையாக இருக்கிறது, கால்கள் வெள்ளையாக இருக்கிறது, வால் வெள்ளையாக இருக்கிறது, மற்ற உடம்புல உள்ள எல்லாமே கருப்பாக இருக்கிறது. முகம் வெள்ளையாக இருக்கிறது, கால் மட்டும் வெள்ளையாக இருக்கிறது. இந்த குதிரையை பல நூற்றுக்கணக்கான கருப்பு குதிரையோடு கலந்து ஓடவிட்டால் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வோம். அது மாதிரிதான் நாளை மறுமை நாளையில் என்னுடைய சகோதரர்கள் அவர்களுடைய முகத்தை வைத்து, அவர்கள் ஒழு செய்த அந்த முகத்தை வைத்து, அவர்கள் ஒழு செய்த அந்த கைகளை வைத்து, அவர்கள் ஒழு செய்த அந்த கால்களை, அந்த பிரகாசத்தை வைத்து நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் புர்ஹானன், அந்த தொழுகை உனக்கு ஆதாரமாக அமைகிறது அல்லப்பா. அந்த ஆதாரத்தை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அந்த ஆதாரத்தை நாம் விட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. என்ன செய்ய போகிறோம் இந்த உலகத்தில்? அந்த தொழுகையை விட்டு வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், வனஜாத்தன் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளில் அதுதான் உனக்கு வெற்றியை தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளில் அதுதான் உனக்கு வெற்றியை தரும், வேற எதுவும் உனக்கு வெற்றியை தராது, வேற எதுவும் உனக்கு வெற்றியை தராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவார்கள், وَمَنْ لَمْ يُحَافِظْ عَلَيْهَا لَمْ يَكُنْ لَهُ نُورٌ وَلَا بُرْهَانٌ وَلَا نَجَاةٌ. எவன் தொழுகையை சரியாக பேணி தொழவில்லையோ அவனுக்கு ஒளியாகவும் வராது, அவனுக்கு ஒரு ஆதாரமாகவும் வராது, அவனுக்கு வெற்றியை தராது என்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? தொழுகாத ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? வகான யௌமல் கியாமத்தி மஅ ஃபிர்அவுன வ ஹாமான வ காரூன வ உபை இப்னு ஹலஃப் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகாதவன் யாரோடு தெரியுமா நாளைக்கு மறுமையில் இருப்பான்? ஃபிரௌனோடு இருப்பான், வ காரூனோடு இருப்பான், ஹாமானோடு இருப்பான், உபை இப்னு ஹலஃபோடு இருப்பான். இவர்களெல்லாம் யாரு தெரியுமா? இஸ்லாமினுடைய எதிரி. இந்த எதிரிகளோடு இஸ்லாத்துடைய சின்னங்களை அழித்தவர்கள், இஸ்லாத்துடைய அந்த ஆதாரங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி துடித்துக் கொண்டிருந்தவர்கள். இவர்களோடு இந்த தொழுகையை எவன் விட்டு வாழ்ந்தானோ, மறந்து வாழ்ந்தானோ, அவனும் அவர்களோடு சேர்ந்து இருப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், இவனும் நரகத்தில் இருப்பான் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நவுதுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய பள்ளி நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை சூழல் நம்ம சுத்தி இருக்கிறது, எவ்வளவு பெரிய விசாலம். இந்த ஊரிலேயே நம்ம பள்ளி மாதிரி வேற எந்த பள்ளியும் கிடையாது. எவ்வளவு பெரிய வயசானவர்களும் தள்ளாடி நம்ம பள்ளியாசங்க வந்து தொழுதுட்டு போயிடலாம், கடைசி வரை ஆட்டோ வந்து நிற்கலாம். அதாவது கௌபத்துல்லாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஹில்டன் டவர்ல இறங்கணும்னு கௌபத்துல்லா அது ஹரம் ஷரீஃபோட சேர்ந்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெருமை. அந்த மாதிரி ஆட்டோவில் நேராக வந்து பள்ளியாசல்ல காலை வச்சுட்டு போயிடலாம். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்மளை சுத்தி வீடுகள் இருக்கிறது, பாங்கு சப்தம் கேட்கிறது. இதுல வேற வீட்டு வாசல்ல வீட்டுக்கு மேல போய் நம்ம மைக்கை வேற கட்டி வச்சிருக்கிறோம். இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்தும் கூட நாம் தொழுக வரவில்லை என்று சொன்னாங்க. நம்மளை விட
நம்மளை விட ஒரு பாக்கியமற்றவர்கள் யாரு இருக்க முடியும் சகோதரர்களே? யோசித்து பாருங்களேன். என்ன செய்ய போகிறோம் இந்த உலகத்தில்? எதை சாதிக்க போகிறோம்? தொழுகாமல் நீ ஓடி 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 என்ன செய்ய போகிறாய்? யோசித்து பாருங்கள். அதாவது மரணத்தை யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு வயநாடுல என்னென்ன நடந்து கொண்டிருக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்கள? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இஸ்லாமியர்களே. கொஞ்சம் உங்க மனசுல அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வர அந்த நிகழ்ச்சியை நீ கொண்டு வந்து பாருங்களேன். நேற்று இரவு சொன்னார் ஒரு ஆளும் சொன்னார், ஓ மக்களே, கடுமையான மழை பெய்து கொண்டு இருக்கிறது, நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சுபுஹ் தொழுகைக்கு சொன்னவரும் இல்லை, அதை காதால் கேட்டவர்களும் இல்லை. அந்த ஊரே கிடையாது. 3 கிராமங்கள் அடியோடு அப்படியே அழித்து விட்டான் அல்லாஹ் தஆலா. இல்லாமல் போயிருச்சு. அது அவர்களுக்கு உயர்ந்த பதவி அல்லாஹ் கொடுப்பான், அது வேறு. ஆனால் மரணம் எப்படி வருகிறது என்பதை யோசிக்க வேண்டும் இஸ்லாமியர்களே, யோசிக்க வேண்டும். நான் ஓதுற காலத்துல 1991 அக்ராமணத்துக்கு ஓத வந்த போது ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் எழுதப்பட்டிருக்கும் என்ன தெரியுமா? உங்களுக்காக தொழுகை நடத்துவதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அன்றைக்கு எல்லாம் தெளிவாக இருந்த மக்கள் இன்னைக்கு என்னமோ தெரியவில்லை, அந்த பலகையை அங்கேயுமே காணும். எந்த பள்ளிவாசலையும் எல்லாரும் ரொம்ப விளங்கிட்டாங்க போட்டிருக்கு. எல்லாரும் ரொம்ப விளங்கிட்டாங்க போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. அந்த பலகையை கொண்டு எங்கேயுமே எந்த பள்ளிவாசலிலும் இல்லையே. அதை பார்க்கும் போதாவது ஒரு அச்ச உணர்வுகள், ஒரு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தது அன்றைய காலத்தில். இன்னைக்கு பள்ளிவாசலுடைய மைக்கு நம்ம வீட்டு மேலதான் கூரையில கட்டி இருக்குது, பாங்கு சத்தம் கேட்குது. அப்ப கூட டிவியும் அமர்த்துறது இல்லை, பள்ளிவாசலுக்கும் வர்றதில்லை. எவ்வளவு பெரிய வேதனையில் இன்னைக்கு இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கிறது தெரியுமா? எதை சாதிக்க போகிறோம்? வயசானவர்கள், எத்தனை வயசானவர்கள் இந்த பள்ளிவாசலை கடந்து போகிறார்கள் தெரியுமா? இந்த ஜும்மாவுக்கு எத்தனை வயசானவர்கள் வருகிறார்கள் தெரியுமா? ஏன் அசரி தொழுகைக்கு வருவதில்லை? ஏன்? என்ன செய்ய போகிறோம்? ஒரு பேச்சு சொல்லுவாங்கல்ல, இந்த வாலிப காலத்துல சிறுபிராயம்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் வாலிப காலம், அதுக்கப்புறம் வயோதிக காலம். வாலிபத்திலேயாச்சும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அது நிரந்தரம் கிடையாது. யோசிக்கிறதுனால சரின்று நான் சொல்ல வரல. வாலிபத்திலேயாச்சும் ஒரு பேச்சுக்கு வாதத்துக்கு சொல்லலாம். வாலிபயத்திலேயாச்சும் நம்ம சரி வயசான காலத்துல நம்ம போய் தொழுதுக்கலாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்பப்ப கொஞ்சம் சைத்தானை உள்ளே இறக்கிட்டு சில பாட்டை போட்டு மிண்டுக்கிட்டு சரி வயசான காலத்துல திருந்திடலாம் அப்படின்றாச்சும் ஒரு எண்ணம் வரும். ஆனா வயசான காலத்தில் நீங்கள் தொழுகாமல் இருக்கிறீர்களே, அடுத்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன காலம் இருக்கிறது? வயசாகி போயிட்டா காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த நேரத்திலும் நீ திருந்தவில்லை என்று சொன்னால், இந்த நேரத்திலும் பாங்குடைய சப்தத்திற்கு நீ பதில் சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த நேரத்திலும் பாங்குடைய அழைப்புக்கு நீ பதில் சொல்லி பள்ளிவாசலுக்கு நுழையவில்லை என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களே. அன்றைக்கு வயநாடில் பள்ளிவாசலுக்கு கடைசி தொழுகை கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழல் ஜனாசாக்கள் போய்கொண்டு இருக்கிறது தெரியுமா? 100க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள், 1000க்கும் மேற்பட்ட உடல்களை எங்கே என்று கூட காண முடியவில்லை. அவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட உடம்பு கிடைக்கவில்லை. கடைசி தொழுகை பள்ளிவாசல் தொழுகை, அந்த பள்ளிவாசல் கடைசி கூட அவன் பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவிற்கு வீடுகளும் இல்லை, பள்ளிவாசலும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்களே. நான் போன வாரம் கூட சொன்னேன், மரணத்தை இல்லை என்று சொல்லாதவன் எவனும் இல்லை. அல்லாஹ் இல்லை என்று சொல்லுவான், ரசூலே இல்லை என்று சொல்லுவான், இந்த மறுவாழ்க்கை என்பது இல்லை என்று சொல்லுவான். மரணம் இல்லை என்று சொல்லாதவன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறான், மரணம் இருக்கிறது என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் எங்கே எப்போது எப்படி வரும் என்று எவனாலும் சொல்ல முடியாது. எங்கே எப்போது எப்படி வரும் என்று எவனாலும் சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 12 பேர் டோட்டலா காலிங்க, அதாவது ஒரு ஜெனரேஷனே முடிஞ்சு போச்சு. அவனுடைய அடுத்த ஜெனரேஷனே உலகத்தில் கிடையாது. சுத்தமாக அல்லாஹ் தஆலா தொடர்ச்சி எடுத்துட்டான். பயப்பட வேண்டாமா? பயப்பட வேண்டாமா இஸ்லாமியர்களே?
நமக்கு எவ்வளவு பெரிய சூழல் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, ஒரு அழகான ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மனிதர்களை சபித்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதன் யாரு தெரியுமா? ரஜுலன் அம்ம கௌமன் வஹும் லஹு காரிஹூன். ஒரு தலைவன், அந்த தலைவனை அந்த ஊர் மக்கள் வெறுக்கக்கூடிய அளவுக்கு அவன் நடந்து கொள்வானையானார். ஊர் மக்கள் அவனை வெறுக்கிறார்கள். கடவன் நாசமா போனவன், இப்படி இருக்கிறானே, ஒரு நல்லதும் செய்யறது இல்லையே, இப்படி ஒரு தலைவன் இருப்பானையானால் அவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசமா போகட்டும் என்று சபித்தார்கள். இரண்டாவது, வ இம்ராஅத்துன் பாத்தத் ஜௌஜஹா அலைஹா சாகித்துன். ஒரு பெண்மணி கணவன் கோபமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கணவனோடு சேராமல் தனிமையில் இரவை கழிப்பாளையானால் அவள் நாசமா போகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு எல்லாமே இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா காப்பாத்தன். நம்ம இஸ்லாமிய ஊர்களில் இது அத்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் காப்பாத்தன். ஒரு பெண்மணி கணவனோடு கோபித்துக் கொண்டு கணவனோடு சேராமல் இரவை கழிப்பாளையானால் அவளுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூணாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் சமிஅ ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று பாங்கோசை கேட்கிறது. அது அவனுடைய காதில் விழுகிறது. அதை விழுந்தும் கூட அவன் ஃபலம் யஜிப், அவன் அதற்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அவன் நாசமா போகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நபிகள் ஹதீஸிலே வருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, தொழுகையுடைய சவுண்டு கேட்டும் கூட நாம் பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபத்தை நாம் வாங்கியிருக்கிறோம். அருமையானவர்களே, எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என் குடும்பத்தில் இருக்கிறது என்று புலம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா அற்புதமான ஒரு வழியை சொல்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை இருக்கிறது, நீ தொழு, உன்னுடைய கஷ்டங்கள், மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் அது உன்னை தடுக்கும் என்று சொன்னார்கள் நபிகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையின் ஈடேற்றம். இந்த உலகத்துடைய ஈடேற்றமும் தொழுகைதான், மறுமையுடைய ஈடேற்றமும் தொழுகைதான். ஆகவே இஸ்லாமியர்களே, தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. எனக்கு அப்படி இப்படி இந்த வேலை இந்த வேலை, நம்ம இந்த உலகத்துல என்ன வேணாலும் சொல்லிட்டு போனோம். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இதுல வரக்கூடிய இந்த மாவையும் இல்லாவையும் எடுத்து விட்டால், இந்த ரெண்டு இருக்கிறனால தான் வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா, இந்த மாவும் இல்லாவும் இருக்கிற இந்த வார்த்தையை போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் உனக்கு இல்லாமல் இருக்கலாம், தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை சாப்பிடுவதற்கு உனக்கு உணவு இல்லாமல் இருக்கலாம், உனக்கு மனைவி மக்கள் இல்லாமல் இருக்கலாம், உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தக்தீரை கட்டுப்பட்டது. அதெல்லாம் அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான், அது வேறு விஷயம். எது இருந்தும் எதுவும் இல்லாவிட்டாலும் உனக்கு தொழுகை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ரெண்டுக்கு உண்டான அர்த்தம் அதுதான். அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். மாவும் இல்லாவும் அங்கே இருப்பதனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த காரணமும் நீ சொல்லிவிட முடியாது தொழுகையை விடுவதற்கு. உன்னை தொழுகை விடுவதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு ஆணாக இருந்தால் என்ன சொல்ல முடியும்? பைத்தியக்காரனாக இருக்க முடியும். ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன சொல்ல முடியும்? காலமெல்லாம் தொடக்கூடியவராக இருக்க முடியும். ஒரு ஆணும் பெண்ணும்
இந்த 2 காரணம் தான் சொல்ல முடியும், வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. நின்று தொழுதா நின்று தொழுகு, முடியலன்னா உட்கார்ந்து தொழுகு, இல்லன்னா படுத்துக்கிட்டு தொழுகு, இல்லன்னா சைக்கிளை மூலமாக நீ தொழுகு, உன் உணர்வு மூலமாக தொழுகு, எப்படியாவது நீ தொழுதுதான் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த 2 வார்த்தை எடுத்துட்டு, இந்த 2 வார்த்தை இல்லாமல் அல்லாஹ் சொல்லியிருந்தா உலகத்தில் பல காரணங்கள் உனக்கு இருக்கலாம், அதோடு சேர்த்து தொழுகை இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் வந்துவிடும். இந்த 2 வார்த்தையும் இல்லாவும் மாவும் இருப்பதனால் உலகத்தில் எந்த வேலைகள் இருக்குதோ இல்லையோ தொழுகை நீ கண்டிப்பாக தொழுதாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அங்கே அந்த வார்த்தையில இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலாவது நம்முடைய வயோதிகர்கள், இளைஞர்கள் எல்லாரும் தொழுகைக்கு வாங்க. இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு 2 சொப்பு தொழுதா கொஞ்சம் நியாயமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் நியாயமாது? இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளை எதிராக சாட்சி சொல்லாதா? இவ்வளோ பெரிய பள்ளிவாசலை கட்டி வச்சியாடா, தொழுக வந்தியாடா, என் முதுகுல நீ நெத்தி வச்சியான்னு கேட்குமா இல்லையா? அதுக்கும் ஆதாரம் இருக்குது. தொழுகை பள்ளிவாசல்ல தொழுகுங்கள், ஒவ்வொரு நேர தொழுகை. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா ஃபர்து தொழுது விட்டா சுன்னத்து வேற இடத்துல தொழுகுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நின்று சுன்னத் தொழுக கூடாது, தடுத்து இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தொழக்கூடிய ஒவ்வொரு இடமும் நாளைக்கு உனக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த பள்ளிவாசல்ல நீ தொழுகல அப்படின்னு சொன்னா எதிரான ஆதாரமாக அது மாறிவிடாதா? இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பழிச்சொல்லாக அது ஆகிவிடாதா? இந்த இடம், இந்த பள்ளிவாசல் எத்தனை மலக்குமார்கள், எத்தனை நல்லடியார்கள் வந்து போகக்கூடிய இடம். அந்த பள்ளிவாசல் மலக்குமார்கள் உனக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டுமே. அப்ப இந்த பள்ளிவாசலுக்கு நீ வந்துட்டானே ஆக வேண்டும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மரணத்திற்கு முன்னால் நாம் தொழுது விட வேண்டும். மரணத்திற்கு முன்னால் நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com